அவர் ஸ்ரீராம பாரதின்னு ஸ்ரீராம பாரதின்னு அவர் இருக்கார். அவர் இந்த அரையர் சேலாம் பண்ணி காமிக்கிறார் அவர். ஆனா அவர் இந்த அரையர் வம்சத்தை சேர்ந்தவர் இல்ல. வம்சத்தை சேர்ந்தவர் இல்ல அது. ஆமா. மற்ற கோயில்கள்லாம் பண்ணணும்னா அவங்கலாம் என்ன, அவங்களுக்கு அத்தாரிட்டி எப்படி கிடைக்கும்? அதான் இன்னைக்கு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னாக்க 3 கோயில்கள் தான் அரையர் இருக்கா. ஒன்று ஸ்ரீரங்கம், சிவிலிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி. இந்த 3 கோயில் தான் அரையர் இருக்கா இப்போதைக்கு. அதுலேயும் ஸ்ரீரங்கத்தில் உள்ளதான் 4000 அரையர் சேவிக்கிறதுன்னு இருக்கு. ஆனால் இங்கே மற்ற ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் இதுலேயும் ஆழ்வார்லையும் பார்த்தீங்கன்னாக்க அரையர் வந்து ஒரு 10 பாட்டுலேயே முதல் பாட்டு அடி எடுத்து கொடுத்துருவார். முதல் பாட்டு பார்த்து சேவிச்சிருவார். மீதி 9 பாட்டை மொத்த பேர் சேவிப்பார். கோஷ்டிக்காக சேவிப்பார். அப்படி இருக்கு. ஆனால் இங்கே அரையர் மட்டும்தான் பெருமாளுக்கு முன்னால் பாடலாம். மற்றவங்கள பெருமாளுக்கு முன்னால் உட்காந்து பிரபந்தம் சொல்றது உண்டு. ஆனால் இங்கே கிடையாது. இங்கே வந்து ராமானுஜ சந்தி தான் பிரபந்தம் சொல்றது டெய்லி. அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு ஸ்ரீரங்கத்துக்குன்னு தனியாக உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சமயங்கள், ஊஞ்சல் இருக்கு, பூச்சாத்தி உற்சவம் இருக்கு, வசந்தோத்சவம் இருக்கு. இங்கெல்லாம் அப்போ அரையர்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, பெருமாள் புறப்பட்டு வெளியில் வந்தாருனாக்க சும்மா வரமாட்டார். அரையர் தாளம் போட்டுட்டே வருவார். இசை சொல்லிட்டே வரணும். அந்த இசையை கேட்டுகிட்டே தான் வருவார். அதே மாதிரி இப்போ ராப்பத்து முடிய போகிறது பாருங்க. ராப்பத்து இது முடிஞ்ச பெருமாள் உள்ளே ஏழ்றச்சே மணி கிட்டத்தட்ட 8:30 மணி 9 மணி மேலே ஆகிடும். அப்போது அங்கேருந்து போகிறச்சே வீணை ஒலி சத்தமே இல்லாமல் இருக்கும். அழகாக 6 வீணை 7 வீணை வீணை வாசிச்சுன்னா அப்புறம் அப்படியே போவார். அது ஏகாந்த சேவன் பேர். ரொம்ப ரசிக்கிறது அதில் ஈடுபட்டவர்களுக்கு நல்லா தெரியும் அதனுடைய அருமை. வாங்கோ இந்தாக்க கொஞ்சம் சிரமப்படணும். இந்தாக்க தங்கறதுக்கு இடம் தந்துடுறேன்னா நீங்கள் போய் பெருமாளை சேவிச்சு வாங்க போங்க. நிச்சயம் நிச்சயம் சுவாமி. அடியே நிச்சயம் பார்க்கணும் சுவாமி. வாங்க வாங்க வாங்க. ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரவணம் வந்தே நிஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயமத்யமாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்மவ்யாமோகதஸ்தராணி திருநாயமீனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேகிதந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆப்யஸ்ய குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்பதங்கரே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வித பூதபராதர்ஷைகதீக்ஷே சுரிசிரசி விதீப்தே பிரமணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா ஆராச்சர்ய வச்சஸ்ருதாம் உபனிஷத்முக்தாப்தி மத்யோத்ருதாம் சம்சாராக்னி விதீவன பிரகத பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகவதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் சரிஜாக்ஷரை சுமனசா கோமா பிபந்தந்த்யஹம் தஸ்மை ராமானுஜார்யாய யோகினே இப்போ ஒரே பேருள்ள வித்தை 2-3 உபனிஷத்துல காட்டப்படுறது. எல்லாம் ஒன்னா வேறையா? எதை வச்சுன்னு ஒன்னு எடுத்துக்கிறது, எதை வச்சு இந்த வேற எடுத்துக்கிறது. இது யாரெல்லாம் உபாசனம் பண்றாளோ அவளுக்காக. அது மட்டும் இல்லாம ஒரே பேருள்ள வித்தை ஒன்றுக்கு மேலே உபநிஷத்தில் வந்தாலும் சில குணங்கள் சொல்லியிருக்கு, சில குணங்கள் சொல்லலை. இதில் எதெல்லாம் எடுத்துக்கணும், எது எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற விசாரம் தான். அதுதான் அந்த அந்த அனாலிசிஸ் தான் போயிட்டு இருக்கு நமக்கு. இப்போ முந்தினது சாண்டில்ய வித்தைன்னு பார்த்தோம். சாண்டில்ய வித்தை இதாக இருந்தாலும் ரெண்டும் ஒரே வித்தியை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் சாண்டில்ய வித்திய நோக்கம் வந்து ககராகாசத்தை தான் சொல்லியிருக்குங்கிறதுனால சாண்டில்ய வித்தியை கொஞ்சம் அவருடைய செய்முறையில் வித்தியாசம் இருந்தாலும் அது ஒன்றுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு முந்தைய தெரிவிக்கணும். இப்போ அடுத்தபடி இன்னொரு வித்தியை வருது. அதாவது பிரம்மம் திறமை மிக்கது, என்ன சர்வஜன் சர்வசக்தன்னு பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஜென்ரலாக சொல்லப்படுறது. இந்த திறமை மிக்கவன் அப்படிங்கிறது
எல்லா உபனிஷத்துலையும் எடுத்துக்கணுமா, எல்லாரும் இது பண்ணுறதையும் எடுத்துக்கணுமா? நம்ம என்ன சொன்னோம்? பிரம்மத்துக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் எடுத்துட்டு ஆகணும். ஸோ சத்தியம் ஞானம் ஆனந்தம் எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி சில குணங்கள் சௌலபியம், சௌசீல்யம், சுவாமித்துவம் எல்லாம் எடுத்துட்டு ஆகணும். ஆனால் அதை வந்து மொத்தம் எடுத்துக்கணுமா அப்படின்னாக்க இல்லை. இந்த குணங்கள் சில வித்தியில சொல்லியிருக்கு, சில இதில் சொல்லலை. அதனால எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்கணுமா. அதே மாதிரி திறமை மிக்கது பிரம்மம் அப்படின்னு வருது, அது சர்வசக்தித்துவம்னு வருது. அப்போ இதை வந்து எல்லா உபாசனைகளையும் எடுத்துக்கணுமா? இல்லை, சில வித்தியகளை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கு, அப்போ அதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்க அது நிறைய வியாதிகளை குணப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறச்ச அந்த அந்தந்த வியாதிகளுக்கு அதை எடுத்துக்கிறதோட அது கூட வேற எதுவும் கூட சேர்த்து கொடுப்பாங்க. அது ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவான், இந்த மருந்தை நெய்யில் போட்டு சாப்பிட்டு, பாலில் போட்டு சாப்பிட்டு, தேனில் போட்டு சாப்பிட்டு, அந்த மாதிரி கூட சாப்பிட சொல்லி அனுப்பானம்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து ஆசிட்டிஸ் அது ஆக்டிவாக இருக்கோ இல்லையோ, அது கூட போடுறதுக்கு தேனோ நெய்யோ சேர்ப்புற முடியும். அது வந்து முக்கியமான ஒன்றும். அதை இது பண்ணும். இப்போ நமக்கு சிலதான் காப்சூலாக தரா இல்லையா? எதுக்காக கேப்சூலாக தரோம் அப்படின்னாக்க, இந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கிற மருந்து இருக்கு இல்லையா, அது நம்ம சலைவால் பட்டுதானாக்க அவருடைய குணம் மாறி போயிடும். அது பாரப்படாது, அது அப்படியே உள்ளே போகணும். வயத்துக்குள்ளே போய் அது பிரிஞ்சாதான் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுறச்சே இட் வில் ஹேவ் தி எஃபெக்ட். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில வித்தியைகள், சில 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 குணங்கள் சில வித்தியைகளுக்கு ஸ்பெஷலாக ஏற்பட்டது, அதை அதில் விடாமல் படிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் காமனாக சில குணங்கள் உண்டு, அது எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா குணத்தையுமே எடுத்துக்கிறதுனாக்க நம்மளால முடியாது. 1000 குணம் பீஷ்மரே சொல்லியிருக்கார். அந்த 1000 குணத்தையும் என்ன வச்சுருந்தாக்க கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதுக்காக எந்தெந்த குணங்கள் எடுத்துக்கலாம், எந்தெந்த வித்தியால எந்த குணம் எடுத்துக்கலாம், எது எடுத்துக்கிட்டு அதிகம் வருது. இப்போ நம்ம இது மட்டும் என்ன பண்ணாக்க, ஒரு திறமை மிக்கதுன்னு குணத்துக்கு பெருமாளுக்கு ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தை எல்லாத்துலேயும் எடுத்துக்கணுமா அப்படின்னாக்க அது எதில் சொல்லப்பட்டிருக்கோ அதில் எடுத்துட்டா போகிறோம். அது திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ எது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கருதுகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏ டு பி போனோம் சொல்கிறச்சே நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? நடந்து போகலாம், கட்டை வண்டியில் போகலாம், இல்லைன்னாக்க பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ரயிலில் போகலாம், விமானத்தில் போகலாம், கப்பலில் போகலாம். இப்போ ஒன்று வந்து அவளுடைய சாய்ஸை பொறுத்து இருக்கு, எது அவளுக்கு சௌகரியமோ. உங்களுக்கு தெரியுமோன்னு ரொம்ப நாளைக்கு முன்னால் துவாரகாவுக்கு நேராக போகுது. இப்போ நல்லா ட்ரெயின் இருக்குது, முன்னால் ட்ரெயின் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பேலேருந்து ஸ்டீமரில் போவாள், about 180 மைல்ஸு. அந்த மாதிரி பத்ரிநாத்துக்கு நடந்து போகணும். ரிஷிகேஷ்லேருந்து ஆரம்பித்து நடந்து போகணும். முன்னால் ஒருத்தர் கைடு ஒருத்தர் போவார், அவர் கையில் ஒரு தடி வச்சுட்டு இருப்பார். அது இடத்த தட்டி பார்த்து நடந்து அவர் கூட போகணும். அங்கங்கே தங்கிக்கணும். கிட்ட இங்கேருந்து மேலே ஏறி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். அப்படிலாம் இருந்தது. இப்போ சௌகரியமாயிடுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த வழியை சூஸ் பண்ணுறோம், அதில் என்ன பண்ணுறோம்? நம்ம எந்த வழி சீப்பாக இருக்கும், எந்த வழி சௌகரியமாக இருக்கும், எந்த வழி வேகமாக இருக்கும், குயிக்காக இருக்கும், இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கன்சிடரேஷனும். ஸோ அந்த கன்சிடரேஷன் எல்லாத்தையும் நம்ம எந்த உபாசனம் பண்ணுறோமோ அந்த உபாசனத்துக்கு எது நமக்கு சௌகரியப்படும், எதை பண்ணினா தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம அது பார்த்துக்கணுமே தவிர்த்து. ஆனால் இதைத்தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும்னாக்க வழி கிடையாது. அப்படி இல்லாமல் ஒரே வழி தான் இருக்குது, வேறு வழி கிடையாது, போய்த்தானே ஆகணும் அப்படின்னாக்க நம்ம இங்கேருந்து இதுக்கு ஸ்டேட்ஸுக்கு போனோம்னாக்க வேறு வழி கிடையாது, நீங்கள் இதில் தான் போய் ஆகணும், பிளேனில் தான் போய் ஆகணும். இந்த மாதிரி கப்பல்லாம் போகிறது கிடையாது, அதனால் பிளேனில் தான் போய் ஆகணும். அப்போ அது நோ ஆப்ஷன். அப்படி இல்லாமல் when there is an option, சரி நான் இங்கேருந்து டெல்லி போன அபிப்பிராயப்பட்டேன்னாக்க ஐ கேன் கோ பை கார் ஆஸ் வெல், ஐ கேன் கோ பை ட்ரெயின், கோ பை ஃப்ளைட். இதில் எது எனக்கு எது என் பர்சனுக்கு சூட் ஆகும், எது அவசியம், ஒரு அவசரமானனாக்க ஃப்ளைட்டில் போய் தராங்க, பணத்தை பார்க்க முடியாது. அப்போ அது மாதிரி இந்த இதில் வித்தியைகளில் சொல்லக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா, எந்த குணங்கள்
உபாசகனுக்கு சௌகரியமாக இருக்கோ, அவனால முடியறதோ அதை எடுத்துக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கணும் தேவையில்லை. ஆனா சிலதை விடக்கூடாது. என்ன பண்ணணும்னாக்கா, நான் இங்கேருந்து டெல்லி போகணும்னா போகணுங்கிறது இதை விடக்கூடாது. தட் இஸ் ஆக்சுவல் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்றச்சே அதுக்கு இது சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லணும். அதை தவிர்த்து இன்னொன்னும் சம்பந்த அதிகரணம்னு அது பதில சொல்றேன்னாக்க, 2 பிளேஸ் முன்னாலேயே பார்த்தோம். நம்ம பக்கம் 55லையும் 81லையும் பார்த்தோம். அதுல எவன் சூரியன் மண்டலத்துக்குள்ள இருக்கானோ அந்த புருஷனை முதல்ல பாக்கிச்சே பார்த்தோம். ஏஷோ அந்தர ஆதித்யே ஹிரண்ய புருஷோ திருஷ்யத்தே ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்து ஆபரணகாத் சுவர்ணமயா தஸ்யதா கப்பியாசம் புனதிகமோக்ஷடி அப்படின்னு சொல்லி தத்துவமசி ஸ்வேதகேத்துன்னு அருண் உத்தாரக அருணி தன் பிள்ளைக்கு ஸ்வேதகேத்துக்கு சொன்னார் பார்த்தோம். அப்போ இந்த ஆதித்ய மண்டலத்துக்கு புருஷனை தியானம் பண்ணு அப்படிங்கிறது ஒரு ரூல். இன்னொரு ரூல் என்னன்னாக்க, இதே மாதிரி நம்ம புக்கில் பக்கம் 81ல் பார்த்தோம். என்ன பண்ணான்னாக்க, நீ இந்த கண் வழியாக பார்க்குற இல்லையா, உன் வலக்கண்ணில் ஒரு புருஷன் இருக்கான். அந்த புருஷனை பிரம்மா தியானம் பண்ண. அப்போ சந்தேகம் வந்தது, இந்த புருஷனுங்கிறது யாரு? இந்த கண்ணுக்கு உள்ள அதிதேவதையான அக்னியா, இல்லை இந்த கண்ணை ஆப்ரேட் பண்ணுற ஆத்மாவா, இல்லைன்னா அதில் ஒரு பிரதிபம் தெரியுறதே அதுவா? அப்படிலாம் பார்த்து இல்லை, பரமாத்மா தான். ஆக மொத்தம் பரமாத்மா கண்ணுக்குள்ளே இருக்கான். அதே பரமாத்மா சூரியன்லையும் இருக்கான். நான் ஆதித்ய வித்தியை அக்ஷய வித்தியை எடுத்துனேன்னாக்க, ஆதித்ய வித்தியை தான் அவனை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், அதை தியானம் பண்ணணும். நான் அக்ஷய வித்தியை எடுத்துனாக்க கண்ணில் இருக்கணும் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் கண்ணு காரணம். அக்ஷய வித்தியன்னு பேர் இருந்தாலும் சரி, இந்த 2 அக்ஷய வித்தியும் ரெண்டும் ஒன்றாகாது, ரெண்டும் பேர் தான் அப்படின்னு சொல்றாரு முதல் இதில். ஏன்னாக்க நோக்கம் இடம் வித்தியாசப்படுறது இல்லையா. சிம்பிள் திங் என்னன்னாக்க, உபாசனம் பண்றவனுக்கு கான்சன்ட்ரேஷன் முக்கியம். முன்னால ஒரு பாட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னம் ஆவே மண்ணொடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி என்ன தலையிடையிட மாணாக்கர்னு மாணாக்கர்களை ஒரு 6 வகையா பிரிச்சிருக்காரு. அதுல ஆடுன்னு ஒன்று. இந்த ஆடுங்கிறது என்ன பண்ணுனாக்க, ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அங்கே பார்க்க தூரக்க இன்னொன்று பச்சையா தெரிஞ்சா இதை விட்டு அங்கே போயிடும், அது மேய்ஞ்சிட்டு இருக்கும். வேற ஒரு ஆடு இங்கே வந்தால் திருப்பி இங்கே வந்துடும். இந்த மாதிரி அது மேய்ஞ்சுட்டே இருக்குமே தவிர்த்து கடைசி மட்டும் அது வயிறு ரொம்பாது. அதே மாதிரி நமக்கு ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம உபாசனம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க உபாசனம் கைகூடாது. ஸோ உபாசனம் கைகூடுறதுக்காக சில நாம்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த நாம்ஸ் படி நம்ம நடந்து ஆகணும். அதில் ஒன்றும் அக்ஷய வித்தியைனாக்க, அக்ஷய வித்தியைக்கார யாரோ ஃபாலோ பண்ணுறாளோ அவள் என்ன பண்ணணும், தன் வலது கண்ணு உள்ள இருக்கக்கூடிய புருஷன் அப்படிங்கிறத வச்சு தியானம் பண்ணணும். ஆதித்ய வித்தியை, அதுக்கு அக்ஷய வித்தியன்னு பேர் இருக்கு. அவள் என்ன பண்ணான்னாக்க, அந்த வித்தியை சொல்கிறவா என்ன பண்ணான்னாக்க, ஆதித்ய மண்டலத்தில் யார் இருக்காளோ அவளை பார்க்கணும். இந்த ரெண்டும் வெவ்வேறையா சாந்தோக்கியத்திலையும் பிரகதாரண்யத்திலும் வருது. சாந்தோக்கியத்தில் அதுக்கு அக்ஷய வித்தியன் தான் பேர், ஆனால் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கு, சூரியனை சொல்லிருக்கு. அதே பிரகதாரண்யத்தில் இருக்கு, அது என்ன சொல்றது, கண்ணில் இருக்குன்னு சொல்றது. இந்த ரெண்டும் ஒன்றா, பேர் ஒன்றா இருக்கே அக்ஷய வித்தியன்னு விட்டு, ஆக மொத்தம் ரெண்டும் ஒன்றா வெவ்வேறையா. இதான் டிஸ்கஷன். அதில் இந்த ரெண்டும் வெவ்வேறு சொல்றாங்க. அதாவது அக்ஷினா கண், அக்ஷய வித்தியன்னு சாந்தோக்கிய கண்ணில் காணப்படும் அந்த புருஷனே இருக்கு, அவனே சாமன், அவனே சொல்லப்பட்ட பொன்மைய புருஷன், அவன் யஜுஸ், அவன் பிரம்மம், அவனுக்கு இது சாந்தோக்கியத்தை சொல்லிருக்கு. இதுல என்ன சொல்லிருக்குனாக்க, எவன் எவன் கண்ணில் நிலை பெற்று இருக்கிறானோ, எவன் கண்ணில் காணப்படுகிறானோ அவன் பிரம்மம். ஏ ஆதித்யோ திஷ்டன் ச ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹர், அது வருது இந்த சாண்டிலிய வித்தியை. ஆனால் முந்தின சாண்டிலிய வித்தியில தகராகாசத்தை சொல்றது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் சொல்லக்கூடிய டார்கெட் உள்ளா இருக்கனால ஒன்று தான் சொல்லிட்டான். ஆனால் கண்ணில் இருக்கிற புருஷன் ஒத்தன், சூரியனில் இருக்கிற புருஷன் ஒத்தன். ஆகவே இந்த அக்ஷய வித்தியைங்கிறது 2 இடத்துல வந்திருக்கே, ரெண்டும் ஒன்னான்னாக்க இல்லை, வெவ்வேறு தான் அப்படிங்கிறார். புரியுதா? புரியுதா? சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் தான் உண்டா? வெற்றி
ரெண்டு வித்தையோட பலன்கள் வேற வேறன்ற மாதிரி சொல்றாங்களா சுவாமி? இடங்கள் வேற. ரெண்டு, ஆமா, ரெண்டு பலன்கள் வேறங்கிறது இல்லை, இடங்கள் வேற. அதாவது கான்சன்ட்ரேஷனாக்க ஒரே இடத்துல ஒரே மாதிரியான புருஷனை சில குறிப்பிட்ட குணங்களோட தியானம் பண்ணணும். இடம் வேறையாச்சுனாக்க இதுவா அதுவான்னு சந்தேகம் வரக்கூடாது நமக்கு அப்படிங்கிறதுக்காக. இல்லை, ரெண்டு அக்ஷி வித்தியைங்கிறது ஒன்று சூரியனை மையமாக வச்சு பண்ணுறது ஒன்று இருக்குது, நம்ம வலது கண்ணை மையமாக வச்சு பண்ணுறது ஒன்று இருக்குது. இது ரெண்டும் முதல்ல நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ யார் சூரியனை மையமாக வச்சு பண்ணுறாளோ அது சாந்தோக்கியத்தில் இருக்குது, அதில் இருக்க அக்ஷி வித்தியை சூரியனை வச்சுக்கணும். இல்லைன்னா பிரகதாரண்யத்தில் ஃபாலோ பண்ணுறவளாக இருந்தானாக்க வலதுகளில் இருக்கிறத வச்சுக்கணும். ஆக இந்த ரெண்டு வித்தியும் பேர் ஒன்றா இருந்தாலும் அவளுடைய கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் வேறையாக இருக்கிறதுனால வித்தியை ரெண்டு வேறு தான் அப்படிங்கிற. புரியுதா? புரியுது சுவாமி. ஆனா இந்த கண்ணு ஏன் சூஸ் பண்றாங்க? ஏற்கனவே ஒரு ஒரு கண்ணு வந்து சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், அது மாதிரி எல்லாம் நிறைய சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி காரணம் ஏதாவது உண்டா? அதாவது முதல்ல நம்ம பேசிக் திங் என்னன்னாக்க பிரம்மம் பிரம்மம் தான் ஒன்று எங்கேயோ இருக்கு, நம்ம யாரும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்தது இல்லை. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் தான் அப்படி இருக்கு அப்படிங்கிறச்சு. அப்படிலாம் இல்லை, உங்ககிட்டயே இருக்குது, நீ அதை நினைச்சுன்னு பண்ணு, அது ஒரு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு நோக்கமே. இந்த ஹோல் பிரம்மசூத்திர நோக்கமே அதுதான். அப்போ நமக்கு எது சௌகரியப்படுறதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் ஒருத்தர் சமையல் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னாக்க அவங்க எடுத்துக்கூடிய பாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள சௌகரியப்பட்ட மாதிரி இருக்கும். என்ன இதில் போய் பண்ணுறாங்களே நினைப்போம் நம்ம, ஆனால் அதான் அவளை சௌகரியப்படும். நீங்கள் தெற்க இந்த ஆழ்வார்தறி பக்கம் போனீங்கன்னாக்க நீங்கள் நம்ம இங்கே சாதம் வடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய அண்டாவில் போட்டு வடிப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை, பெரிய கடாயில் இருக்கும். வெங்கலத்தினால ஹைட்டு கம்மியாக ஆனால் பெருசாக இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தா தூங்க ஒருத்தராக தூக்க முடியாது. குறுக்க இதை போட்டு மூங்கில் போட்டு தான் தூக்கிட்டு இருப்பாங்க, அதில் போட்டு வடிப்பாங்க. அவங்கள அதுதான் சௌகரியமாக இருக்குது. இதில் வடிக்க சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நோக்கம் என்னமோ சாதம் வடிக்கிறது தான். ஆனால் அவளுக்கு எது கை வந்ததோ அதை பண்ணணும். மாற்றி பண்ணினாக்க பர்பஸ் சர்வ் ஆகுது, தப்பாக போயிடலாது. அது மாதிரி ஏன்னா இது பிரம்ம வித்யை, இது ப்ராப்ளம் லைஃப் அண்டத்துக்கிற இல்லையா, அந்த மாதிரி நாட் டு பி பார்ன் அகெயின். அதுவாக இருக்கிறதுனால நம்ம செலக்ட் பண்ணுறத கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதில் நம்ம லைஃப் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை உபாசனம் பண்ணி பிரம்மத்தை அடைய முயற்சி பண்ணணும். அதனால இந்த வித்தைகளை செலக்ட் பண்ணுறச்சே யூ பி கேர்ஃபுல், எதை பண்ணுற எப்படி பண்ணுறீங்க சொல்கிறார். அதுக்காக தான் வந்துருக்குது. புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது புரியுது சுவாமி. வேற எனி டவுட்ஸ்? ஒண்ணு வந்து பிரகதாரண்யம் சொன்னீங்க, ஒண்ணு சூரியன்ல இருக்கிறது பிரகதாரண்யம், இன்னொன்னு சாந்தோக்கியம். சாந்தோக்கியம். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். அது வந்து நம்ம கோல் இஸ் சேம். பேர் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுலயும் அக்ஷயம் தான் பேரு. சாந்தோக்கிய அக்ஷய வித்தை அப்படிங்கிறது சூரியனை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றது. பிரகதாரண்ய அக்ஷய வித்தைங்கிறது நம்ம கண்ணை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றது. புரியுதா? புரியுது சார். ரைட், நவ வி வில் கோ டு புக் 287. ஆண்டில்யம் சம்பந்தாதிகரணம், தொடர்பின்மை களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இதுவரை வித்தியைகள் தொடர்பும் தொடர்பின்மையும் ஆராயப்பட்டு வருகிறது. அதே வரிசையில் அக்ஷி வித்யை, கண்ணில் உரைதல் வித்யை ஆராயப்படுகிறது. இவ்வித்யை பிரகதாரண்யகம் மற்றும் சாந்தோக்கியம் உபனிஷத்துகளில் கூறப்படுகிறது. இவற்றின் இலக்கு எது, அதனால் தொடர்புடையனவா என்று ஆராயப்படுகிறது. அதனால் இது தொடர்பின்மை களம், சம்பந்தாதிகரணம் எனப்படுகிறது. இக்களத்தின் முதல் சூத்திரத்தால் மாற்று கருத்து விவரிக்கப்படுகிறது. எதிர்வாதிருவோர் முந்தைய களத்தில் பெயர் ஒன்றியத்தை காட்டி சாண்டில்ய வித்தையில் ஒன்றே இன்னும் அறுதியத்தை கொண்டு இங்கும் அப்படியே ஒன்று இருக்கிறார். முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் நம்ம சாண்டில்ய வித்தியங்கிறதுல நகராகாசம் சொல்றதுக்கு சில பண்புகள் சொல்றதுக்கு, சில வெவ்வேறு பண்புகள் சொல்றதுக்கு. ஆனால் எல்லாம் சேர்த்து ஒன்று தான் சொல்லி ரெண்டு ஒன்று தான் விட்டோம். அதே மாதிரி சொல்கிறேன் இல்லையா, குதிரைக்கு குர்ரம்னா ஆனைக்கு அறம்ங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்பந்தா தெய்வம் அந்நியத்ராவி, பிரம்மம் வேறு இடங்களில் ஈர்ப்பிடமாக கொண்டுள்ளது என காட்டியிருக்கணும். இரண்டும் தொடர்பினால் ஒன்றே, ரெண்டு தொடர்பினால் ஒன்று. அவ்வாறு சொல்கிறேன்னாக்க இந்த கண்ணால் தானே பார்க்குறேன் நீ, இப்போ கண்ணு ஒன்று தான், சூரியனும் ஒன்று தான், பார்க்கப்பட்ட சூரியனும்
பார்க்குற கண்ணு ஒன்று தான், அதனால ரெண்டும் பிரம்மம் தான் அப்படிங்கிறாங்க. நாவா விசேஷ விசேஷ விசேஷாத், இரண்டு வித்தியைகளும் தனித்து வேறுபடுவதால் ஒன்றில்லை. தர்சயித்தி இச்சா, ஸ்மிருதிகளும் இதை உறுதி செய்கின்றன. ஸ்மிருதிகள் தெரிகிறது. அதாவது நான் வைஸ்வானராகினி அப்படின்னு உபாசனை பண்ணேன்னாக்க என் வயிற்றுக்குள்ள அக்னி தான் பண்ண முடியும். யாகத்தில் அக்னியை நான் உபாசனை பண்ண முடியாது. அதாவது எனக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நான் வச்சு தான் பண்ணணும். சாதாரணமாக வீட்டில் பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த விக்கிரகம் கூட என்ன பண்ணோம்னாக்க நம்ம சாதாரண ஒரு பிடி, அதாவது எடுத்தால் ஒரு ஒட்டையும்பாங்க, நம்ம ஒரு கையை வச்சோம்னாக்க இதுக்கு பாருங்க, இதுக்கு மேலே உயரமாக இருக்க விக்கிரகத்தை வீட்டை வச்சு பூஜை பண்ண முடியாதுப்பாங்க. அப்போ இதே விக்கிரகம் கோவிலில் மேக்ஸி சைஸில் இருக்குது, நம்ம வீட்டில் மினி சைஸில் இருக்குது. அப்போ இது வேறு அது வேறு ஏன்னா இல்லை. ஆனால் இங்கே இதுதான் பண்ண முடியும், அங்கே அதுதான் பண்ண முடியும். அதனால இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசங்கள் இதுதான். ஆனால் நோக்கம் ரெண்டுலையும் ஒன்றாக்கலாம். புரியுதா? அதனால ரெண்டு வித்தியை வேறு. கோவிலில் வச்சு பண்ணுறதான்னாக்க அதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ்லாம் வெவ்வேறு. அதுக்கு முதல் கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தனவாசம் தானியவாசம் வகைரா அதுக்கெல்லாம் பண்ணணும், யாக யக்கியங்கள்லாம் பண்ணணும். ஆனால் வீட்டில் வச்சு அப்படி பண்ண வேண்டாம். இதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தள்ளி இருக்கு. அதனால நம்ம எந்த இடத்துல எது நமக்கு சௌகரியமோ அதை எப்படி ஒரு வரைமுறைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். புரியுதா? இவற்றிற்கு ராமானுஜன் விளக்கம். பிரகதாரண்யத்தில் மாறிலி என துவங்கி அந்த பிரம்மம் பருதி மண்டலத்தின் உள்ளும் வலதுகளின் உள்ளும் வருகிறது. அது மூவுலகளையும் தன் உடலாக கொண்டுள்ளது. அதை உபாசிக்க வேண்டும் என்றும், முந்தையதை தினம் அக என்னும் தேவதையும் பிந்தையதை தான் அகம் என்ற எண்ணத்தையும் முன்னிலைப்படுத்தி பிரம்மத்தை உபாசிக்க சொல்கிறது. ஆக இது ரெண்டு கான்செப்ட், இதே ரெண்டு படுறது. அக அகன்னாக்க டேன்னு அர்த்தம். அகனி அப்படின்னா டே டைம், அகனி. பிந்தையது அகம் தான் என் முன்னிலைப்படுத்தி பிரம்மத்தை உபாசிக்க சொல்கிறது. இங்கு உபாசனைக்கு முன்னிலையாக தேவதையும் அது உரையும் இடமும் மாறுபடுவதால் வித்தியை வேறாகிறது. இக்கருத்து சாந்தோக்கியத்தில் பருதி மண்டலத்தில் உள்ளோனுக்கு அதுவே உருவம் என்றும், கண்ணில் உள்ளோனுக்கு அக்கண்ணே உருவம் என்றும் வேறுபடுத்தி தெரிவிப்பதால் உறுதிப்படுத்தப்படுகிறது. சாண்டில்ய வித்தியின் இருடங்களிலும் உபாசிக்க இறக்காவது இதையின் நீச்சிறு வழியில் குறையும் பிரம்மே என்பதால் அவ்விரு வித்தியர்களும் ஒன்றே என கொள்ளப்பட்டன. அதனால சாண்டில்ய வித்தியை நோக்கம் வந்து என்னன்னாக்க சொல்ற இடம் ஒண்ணுதான்ப்பா, நீச்சரி வழி. ஒருத்தன் என்ன பண்றான், பிரதட்சணமா வந்து அடையிறான், இன்னொருத்தன் அபரட்சணமா வந்து அடையிறான். அடையக்கூடிய இடம் ஒண்ணுதான் அப்படின்னு விட்டார். ஆகவே அதனுடைய இவ்வித்தியை ஒப்புருவக்கள் பொருந்தாது. இக்களத்தால் அறியிடப்படும் கொள்கை இரு வேறு உபரிடங்களில் காணப்படும் வித்தியைகள் அக்ஷி வித்தியை என்று பெயரிடப்பட்டிருக்கணும். அவைகள் சூரிய மண்டலத்தின் மத்திய வலதுகள் என்ற இரு வேறுடங்களை உறைவிட காணப்படுவதால் வித்தியைகள் வேறுபட்டனவே. ஆகவே அக்ஷி வித்தியினாக்க சாந்தோகத்தில் அக்ஷி வித்தியை வேற, உதாரணம் சொல்லப்பட்ட அக்ஷி வித்தியை வேற அப்படின்னு வருவார். புரியுதா? டவுட்ஸ்? அடுத்தது சொல்லுங்க சுவாமி. இடங்கள் வேறையா, நோக்கம் ஒண்ணுதானே சுவாமி? நோக்கம் ஒண்ணுதான், கான்சன்ட்ரேஷன். நான் இங்க எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நிறைய கிடைக்கிறது, நான் அதனால இதை மின்சார அடுப்பு செட் பண்ணிக்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் மின்சாரமே கிடையாது. நான் எதை வச்சு பண்ணணும்? விறகு வச்சு தான் பண்ணணும், இல்லை கேஸ் அடுப்பு வச்சு தான் பண்ணணும். நோக்க சாதம் தான். ஆக ரெண்டுலேயும் வித்தியாசப்படுறதா இல்லையா? நீங்கள் எலக்ட்ரிக் குக்கராக இருந்ததுனாக்க அது தானாகவே ஆஃப் ஆகிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். ஆனால் நம்ம இதில் வச்சு அடுப்பில் இது பண்ணோம்னாக்க நம்மளா பார்த்து அது பதமாக பார்த்து இறக்க மாட்டேங்குது இல்லையா? வித்தியாசப்படுறது இல்லையா? அதுதான். ஓகே ஓகே சுவாமி. அதாவது வித்தியினாலே வெவ்வேறு வித்தியை தான் இது. பேர் ஒண்ணுங்கிறதா ரெண்டு ஒண்ணும் கொள்ளக்கூடாது, ரெண்டு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே சுவாமி. அடுத்தது சம்பிரத்தி அதிகரணம். அதான் பிரம்மத்துக்கு சில குணங்கள் இருக்கு, அது பொதுவான குணங்கள். அது எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணுமா வேண்டாமா? முன்னால பார்த்தோம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்ம, அது ஆக்சுவலாக பண்ணித்தான் ஆகணும், எல்லாத்துக்கும் வேற வழியே கிடையாது. ஆனால்
சில குணங்கள் சில வித்தியால இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கு, அதை நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் பிரம்மத்துக்கு இல்லாத நற்குணங்களே கிடையாது. அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் தவறி போயிடும். அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய இதை எடுத்து தான் ஆகணும். அப்புறம் அந்தந்த வித்தியால் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் போடணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னாக்க இந்த சிங்கிறது எல்லாத்தையும் எடுத்துன்னு தான் ஆகணும். எம்எக்ஸ் போத்தே லைன் வேரி ஆகிட்டே போகும். அது எது வேணுமோ எது எடுத்துக்கணும், வேண்டாத வேண்டாம் விட்டுள்ளாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னாக்க திறமை மிக்கது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. பிரம்மத்தின் பண்பு திறமை மிக்கது, எல்லாவற்றிற்கும் பொது. எந்தெந்த உபாசனைகளையும் சொல்லப்பட்டுள்ளதோ அங்கே கொள்ளப்பட வேண்டும். அதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நமக்கு சௌகரியப்படுமோ, நோக்கம் ஒன்று தான், ஆனாலும் எது சொல்கிற இது கொடுத்து அதை எடுத்துக்கணும். வசதி உள்ளவராக இருந்தாக்க ஃப்ளைட்டில் போகலாம், வசதி கொஞ்சம் ட்ரெயினில் போகலாம். அந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். அதை அடுத்த சின்ன அதிகாரம் தான் அது. சம்பிரத்தி அதிகரணம் பேஜ் 288. திறமை உடைமை களம். தொடர்ந்து வித்தியைகள் ஆராய்கையில் யஜுர் சாம வேதங்களில் பரமாத்மாவுக்கு தலையாய திறமை உடைமையும் ஒளி உலகங்கள் நிறைந்திருக்கும் பண்பும் கூறப்படுகிறது. இங்கு அது பற்றி ஆராய்வதால் திறமை உடைமை களம் சம்பிரத்தி அதிகரணம் எனப்படுகிறது. பிரம்மம் தலையாய திறமை உடையது, ஒளி உலகை முழு நிறைத்திருப்பது, பிராணிகள் யாவற்றுக்கும் முதன்மையானது. இதனுடன் போட்டியிடுவோர் யார் என யஜுர் சாம வேத ரணாயணி பிரிவில் கூறப்பட்டுள்ளது. பண்பு ஆராயப்படுகிறது. இங்கு பொதுவாக எழும் ஐயம், இந்த பண்புகள் எல்லா உபாசனைகளிலும் நினைக்கத்தக்கனவா? இக்காலத்தின் சூத்திரமும் பொருளும் சம்பிரதி தியுப் வியாப்தி அபிச்ச அதா, அது முதன்மையான வீரியம் வேறுலகம் நிறைந்திருத்தல் ஏற்றமுடையது பிரம்மம். பிரம்மத்திற்கு ஒப்பற்ற வீரியமும் ஒளியுலகம் முழுந்து நிறைந்திருத்தலும் எப்பொழுதும் சேர்த்தே சொல்லப்படுகின்றன. இப்பண்புகள் ஒரு குறிப்பிட்ட வித்தியை சாரவில்லை. ஆயினும் எல்லா வித்தியைகளும் இப்பண்புகளை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதான் பிரம்மத்துக்கு கணக்கில் அடங்காத நற்குணங்கள் இருக்கு. எல்லா குணங்களையும் நம்ம யோஜனை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னாக்க நமக்கு கான்சன்ட்ரேஷன் தாக்கி போயிடும். ஆனால் இதில் முக்கியமாக சொன்னால் அதை எடுத்துக்கணும். எந்த வித்தியிலாவது அதில் சொல்லப்பட்ட குணங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அதை எடுத்துக்கலாம். ஏனெனில் இப்பண்பு பிரம்மத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடர்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. அவ்விடத்தை தொடர்புடைய உபாசகர்களுக்கு மட்டும் இப்பண்புகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்றது, இப்போ இது பூம வித்யா சொல்றோம், அது பெருசு 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 அப்படிங்கிறது. சிலது ஆதித்ய வித்யா, அது அங்கு பெருசு பெருசு இதில் ஒளியோடு சேர்ந்திருக்கு. அதே மாதிரி தியுப்பதிகரணம் வானத்தை பொறுத்து மட்டும் சொல்றது. அப்போ ஒளி உலக ஜோதிரதிகரணம் இருக்கு. இதில் தான் வரைச்ச அப்போ பண்ணிடணும்னாக்க அப்போ இதை எடுத்து ஆகணும். அது இல்லாத போது நான் என்னுடைய பிராணாதிகரணம், நான் என் மனசுக்குள்ள பிராணத்தை பற்றி ஆத்மாதிகரணம், என் ஆத்மாவை பார்த்துக்கிறேன்னாக்க அப்போ நான் இதை எடுத்துக்கொள்ள தேவையில்லையே. அதனால எந்த இடத்துல இதை எடுத்துக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் எடுத்துட்டா போதும். ஏன்னா அந்த இடத்தோட தொடர்புடைய குணமாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். ஏனெனில் இப்பண்பு பிரம்மத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்புபடுத்தியே சொல்லப்பட்டுள்ளது. அவ்விடத்தை தொடர்புடைய உபாசனைகளுக்கு மட்டும் இப்பண்புகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், மற்ற உபாசனைகளில் அல்ல என்ற அப்படிங்கிறது. புரியுறதா? அது பற்றி புரியுது சுவாமி. அதாவது ஒரு வித்தியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வித்தியில எதை உருவகப்படுத்திருக்கோ அந்த உருவத்தை எடுத்துக்கணும், அதற்கான பண்புகளை மட்டும் எடுத்துக்கணும், அதற்கான வழிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த ஒரு வித்தியை கம்ப்ளீட் ஆகும். தொடர்புடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆகணும். அது இல்லை மற்றதை பற்றி பிரச்சனை. இப்போ எனக்கு ஐயா என்கிட்ட நான் ஐ எம் அனேபிள் டு ஏர் சார்ஜ் கொடுக்க முடியாது என்னால். அப்படி இருக்கச்சே நான் என்ன ஃப்ளைட் இருக்குன்னு பார்க்கல, என்ன அர்த்தம்? தேவையில்லை இல்லையா? ஃப்ளைட் இருக்குது, வாசம் தான். நம்ம இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்னால் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக எனக்கு எது சௌகரியப்படுமோ அதில் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னாக்க மற்ற பேர் தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட் அப்படின்னாக்க அவள் அதையும் பார்க்கலாம், போனால் தான் இதையும் பார்க்கலாம். அவள் நான் இதே ஃப்ளைட்டில் தான் போகிறது, ட்ரெயினில் போகிறது இல்லைங்கிற அவளுக்கு இது ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிற தேவை என்ன இருக்குது? இல்லை இல்லையா? ரெண்டு பர்பஸ் ஒன்றா இருந்தாலும்
அது எந்தெந்த தொடர்புடையதாக இருக்கோ அதுக்கு மட்டும் இருந்தால் போதும், மற்றதுக்கு எடுத்துக்கணும் தேவையில்லை. ஏன்னா பிரம்மத்துக்கு எண்ணற்ற நற்குணங்கள் இருக்கு. எல்லா நற்குணங்களும் சேர்த்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. அதனால வேண்டாம். புரியுதா? புரியுது சுவாமி. வேற எனி டவுட்ஸ்? உமா உங்களுக்கு? இதுக்கு அடுத்த அதிகரணம் முக்கியமான அதிகரணம். அது கொஞ்சம் ஒரு சுவாமி நிமிஷம் சுவாமி, சுவாமி இதுல சொல்லிட்டேன் மியூட்ல. சொல்லுங்க. பிரியவதா சொல்லுங்க. சுவாமி இந்த அதிகரணம் வந்து எதுக்காகன்னா ஒரு எதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு தெளிவா எதை நம்ம ஃபாலோ பண்றோமோ அதையே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி அந்த இலக்கை அடையணும்னு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக சொன்னது இல்லையா? ஆமா 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 ஆமா. இன்னொரு அதோட தொடர்புள்ளது மட்டும் எடுத்துட்டு அத அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம இது பண்ணணும், மற்றதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணா அது அப்படியே நேரா போய் அந்த சாந்தோக்கியம்னா அதையே ஃபாலோ பண்ணி அதோட ரிலேட்டட் அந்த வழிமுறைக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி அது மூலமா போகணும். அது அவ்வளவுதான் இல்லையா? அதை இன்னொன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தெளிவுக்காக இந்த பயானிக்ஸ்னு ஒரு ஸ்டடி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. என்னது? இது சார் இல்ல அந்த இது அந்த பயிர்கள் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ்ட் ஃபார் பயாலஜி, யூஸ்ட் ஃபார் பாடி. எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன்லாம் இல்லையா, இதெல்லாம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். இது நோக்கம் வந்து பாடியில் இருக்கிற கோளாறு கண்டுபிடிக்கத்தானே ஒழிய மற்றது இல்லை. ஆனால் நான் வந்து டாக்டராக இருக்கேன், கோளாறு கண்டுபிடிக்கிறேன்னாக்க எனக்கு வந்து இந்த எம்ஆர்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது, அதை கன்சல்ட் பண்ணுறது இது பண்ணுறதும் தெரிய தேவையில்லை எனக்கு. அது என்னுடைய பர்பஸுக்கு என்ன உபயோகப்படுதோ அதை மட்டும் உபயோகப்படுத்தினா போதும், மற்ற பற்றி கிட்டே போக வேண்டாம். அதே மாதிரி இப்போ மேத்ஸுக்கு பயந்துட்டு எத்தனை பேர் காமர்ஸ் எடுத்துருக்காருங்க இல்லையா? ஆனால் அவளுக்கு மேலே போயாச்சுனாக்க கொஞ்சம் மேத்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தான் வருது, இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்லாம் வருது. அவள் முன்னால் படிக்கலை, ஆனாலும் படிக்க வேண்டிய தேவை இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் அதே மேத்ஸ் படிக்கிறா இருக்க பாருங்க, அவள் டீட்டெயில் தான் படிக்கணும். அது மாதிரி எத்தனையோ குணங்கள் இருக்குது, எல்லா குணங்களும் அவன்கிட்ட இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டியது தான். நம்மளால முடியுமானால் அவ்வளோத்தையும் எவ்வளோத்தையும் எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்கோ அவ்வளோ நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீ எந்த ஃபேக்கல்ட்டி படிக்கிறியோ ஆர் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு இருக்கியோ அதில் நன்னா படித்து முன்னுக்கு வரதுக்கு வழியை பாரு. அதுக்கு எது துணையாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தாகணும். இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குனாக்க இட் அப்ளைஸ் மோர் அண்ட் மோர் ஃபிசிக்ஸு. அவன் ஃபிசிக்ஸில் பெரிய ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கணும் தேவையில்லை அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு. அது மாதிரி எந்தெந்த வித்தியை எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அந்த வித்தியில் எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் மட்டுமே பண்ணு. அதுக்கு துணையாக என்ன இருக்கோ அதை மட்டும் நீ எடுத்துக்கலாமே தவிர்த்து அதை விட்டுட்டு நான் அதை படிக்கணும்னு ஆரம்பிச்சேன்னாக்க இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவான். அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த முக்கியமான சப்ஜெக்ட் விட்டு போயிடும். அது மாதிரி தான். புரியுதாம்மா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. அதாவது ஒரு தெளிவு கொடுத்துடுறார், இது பண்ண எப்படி வழி நடத்தி போற வழியும் சொல்லிடுறார். ஆமா, நோக்கமே அதுதான். நமக்கு இந்த பிரம்ம வித்தியையை மனசுல ஏற்றி அதை ஒரு ஆச்சாரியன் எப்படி பண்ணி பண்றதெல்லாம் சொல்ல இல்லை, அதை ஆச்சாரியன் கேட்டு பண்ணி எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதை பண்றச்சே நீ இந்த வழிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு நமக்கு. உமா, நீங்க எதோ கேட்டல் போட்டிருக்க? இருங்க, நாம வந்து முதல்ல சாண்டில்ய வித்தைன்னு ஒண்ணு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் தகர வித்தைன்னு ஒண்ணு முன்னாடி வந்து அந்த இதயத்துல வந்து தகர வித்தைன்னு இதயத்துல ரொம்ப ஸ்மால் பார்ட்ல இருப்பான், அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம் முன்னாடி. இப்போ வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ ரெண்டு பாக்குறோம். ஆத்ம வித்தையில இப்ப ஆத்ம வித்தை அக்ஷய வித்தை, அக்ஷய வித்தையில ரெண்டு அக்ஷய அக்ஷய வித்தை, அக்ஷய வித்தையிலே ரெண்டு இடம்.
அட்சி. இட்சி தானா? ஓகே, ஆமா. அட்சயான்னு எழுதிட்டேன் நான். அட்சி வித்யை. அட்சி. அட்சி வித்யில இப்ப 2 இடம் பார்த்திருக்கோம். சூரியன் ஒண்ணு, ஆமா. வலது கண் ஒண்ணுன்னு சொல்லி பாக்குறோம். இது ஆமா. எல்லாமே ஒரு உபாசனத்துக்குரிய பலவிதமான இடமோ வழிகள் எல்லாம். ஆனா ஆமா. எது நமக்கு சூட் ஆக போகுது, எப்படி போக போறோம்ன்றது அவங்கவுங்க நம்ம கான்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை பொறுத்து பண்ண வேண்டியது. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி யாராவது எதெல்லாம் பண்ண முடியும், எது பண்ண முடியாதுங்கிறது பார்த்துட்டு பண்ணணும். இப்போ ஸ்விம்மிங் பூலில் இருக்குன்னாங்க வச்சுங்க, 2-3 லெவல் வச்சுருப்பாங்க. இந்த லெவலில் இத்தனை பேர் இதில் பண்ணலாம், இவ்வளோ இருக்கு அதில் விளையாடலாம் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு எது நம்மளால் முடியுமோ, தட் இஸ் டு கல்ப் யூ பைட் ஆஸ் மச் யூ கேன் கல்ப். அந்த மாதிரி புரியுதா? புரியுது சுவாமி. ஓகே, டெக்ஸ்டா புரியுது சுவாமி. அது என்ன பண்ண போறோங்கிறது இன்னும் எதுவுமே ஆக்சுவலாக அது வந்து இட் இஸ் a டெக்ஸ்ட். நீங்க சொல்றீங்க அந்த இது ஸ்கூல்ல படிப்போம் இல்லையா, இந்த வித்தை அது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படி சொல்றேன் நானு. பட் இப்போ நம்ம புரியல. பார்க்குறது யோசிச்சோம்னா ரொம்ப இதா இருக்கு. இப்போ படிக்கிற இந்த சாப்டர் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லி தியரட்டிக்கல் தான், ப்ராக்டிக்கல் எதுவும் இல்லை. ப்ராக்டிக்கலாக வந்து கடைசியில் முடிகிறச்சே நமக்கு தெரியும் எது ப்ராக்டிக்கல் மட்டும். ஏன்னா எம்பெருமானார் இத்தனை வித்தியை பற்றி டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சிருக்கார். அவர் தன்னுக்கு 120 வயசு இருந்திருக்கார். மற்ற நார்மலாக மனுஷனுக்கு ஜாஸ்தியாகவே இருந்திருக்கார். ஆனாலும் அவர் என்னைக்காவது உபாசனம் பண்ணினாரான்னாக்கா அவர் லைஃப்லே கிடையாது. ஏன் சொன்னார்? இவ்வளவு இதாக சொல்லியிருக்கு. எது? வேதம் சொல்லியிருக்கு, நமக்கு வழிகாட்டுற வேதம் சொல்லியிருக்கு. அது எப்போ வந்தது? கிருதயுகத்தில் வந்தது. அப்போ இருந்தவாளுடைய மனசெல்லாம் அது அளவுக்கு தகுந்ததாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிலே வரோம் பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்ம எவ்வளோக்கு முன்னைக்கு இப்போ மாற்றிருக்கோம். யாராத்துலையாவது விறகடுப்பு இருக்கா? கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க ஈர விறகாக இருக்கும், அது மழை காலமாக இருக்கும், அடுப்பில் போட்டு உஃப்னு ஊதி மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்கி போய் அது புகை தான் வரும், நெருப்பே வராது. இல்லை அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் மாறி போச்சு பாருங்க. அதே மாதிரி சிலதெல்லாம் காலத்துக்கு ஏற்ப சிலது மாறிண்டே வருது. பழையன கைதலும் புதியலும் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த உபாசனம் பண்ணுறதுங்கிறது முந்தின யுகங்களுக்கு நமக்கு அது சரிப்படாதுன்னு தெரியும் பெருமனார். ஆனாலும் வழி காமிச்சிருக்காரே, அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவான். இப்போ இவ்வளவு கஷ்டமான வழிகளை நான் உனக்கு ஒரு ஈஸியாக ஒரு வழி சொல்லி தெரிப்பாரு. நீ வந்து ஒரு 6 வருஷம் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்க வேண்டாம். நீ இந்த மாதிரி நடந்துட்டேனாக்க உனக்கு தானே கௌரவ பிஹெச்டி, ஆனரரி பிஹெச்டி கிடச்சி போடணும். நோக்கம் பிஹெச்டி தான் அப்படின்னாக்க நீ இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம். நீ அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நல்லா விவரமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விஸ் இதுக்கு எகென்ஸ்டா சரணாகதி அப்படிங்கிறது தான் பண்ணி காமிச்சிருக்காரு. இங்கே வந்து பங்குனி உத்தரத்தில் பெருமாள் தாயாருடைய திருவடியை பிடிச்சின்னு முதல்ல, அப்புறம் பெருமாள் திருவடியை பிடிச்சி நான் இந்த மாதிரி நான் எதுக்கு லாயக்கெல்லாம் இருக்கேன், என்னை நீ காப்பாற்றி ஆகணும், உன் சரணாகதி அடைஞ்சேன்னு இந்த சரணாகதியை இன்சிஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு வைஷ்ணவிசம் முழுக்க இருக்கு. வைஷ்ணவிசத்துடைய இது கோரே என்னன்னாக்க அப்சல்யூட் சரண்டர். அது எப்படி பண்ணுறது பின்னால் சொல்லி பண்ணி காமிக்கிறார். இந்த தீரியில் இவ்வளோ கஷ்டம்ப்பா, நான் உங்களுக்கு ஈஸியான வழி காமிக்கிறேன், வாங்கோ, நான் சொல்கிற மாதிரி செய்யிக்கோ, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதையும் முன்னால் எடுத்துனோம்னாக்க நமக்கு அது மதிப்பு தெரியாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி, அது வந்து எத்தனையோ கோடி ரூபாய் அதில் ஒன்று கொடுத்துருக்க, அதை வச்சுட்டு நான் சாதாரண வீட்டுக்கு தளிய பண்ணுறது, அதுக்கு அதை பட்டத்தை போட்டு எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மதிப்பு தெரியாத ஒன்றை வந்து ஒருத்தட்ட கொடுத்துட்டோம்னாக்க அது மதிப்பு கண்ணாபதான் உபயோகப்படுத்திடுவான். அதான் நாய் கொண்ட தெங்கம்பழம் அப்படிங்கிற வரையிடுவது. அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளோ வசந்தது எனக்கா ஸ்பெஷலாக கொடுத்துருக்கு, நீ அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு அதே இதெல்லாம் சொல்கிறது, பில்டப் எல்லாம் வருது. புரியுதா? இந்த புக்கு முக்கியத்தை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். இவ்வளோ சிரமம்லாம் பட வேண்டாம். அவள்லாம் முந்தி காலத்தில் ரிஷிகள் எல்லாம் காட்டுலையும் மேட்லையும் அலைஞ்சு தபஸ் பண்ணி, அதாவது கிழங்கு சருகுகளை சாப்பிட்டு இருந்திருக்கா. சாப்பிட்டு நமக்காக இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா.
அதை நம்ம படித்தோம்னாக்கோ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இப்படி தெரியும். ஆனால் நீ அவ்வளோ சிரமப்பட வேண்டாம்ப்பா, நான் இப்போ ஈஸியாக பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா, எது டெல்லி போனோம் அப்படின்னா திகாத்துலாக்க 3 நாள் சென்னையிலேருந்து டெல்லி போடுறதுக்கு. இப்போ பிளேனில் இருந்தால் 2 மணி நேரம் கொண்டு நிறுத்துருவோம் நம்ம. அந்த மாதிரி அந்த ஈஸி வே சொல்கிறாரு. அதை நம்ம பண்ணுறது என்ன பண்ணணும், அதுக்கு தகுதிப்படுத்திக்க ஒன்று அப்படி தான் சொல்கிறாரு. புரியுது சுவாமி. எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, இன்னைக்கு இதோட இருக்கட்டுமா? டவுட் இருந்தா கேளுங்க. We can close the class. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவிழை சரணம், தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே, ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமத்.